டாக்டர்கள் உனக்கு சுகம் தர முடியாது. டாக்டர்கள் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க முடியாது. சுகப்படுத்துவது கர்த்தர் கிருபையா. உனக்கு சுகம் தருவது கர்த்தர் தான். உனக்கு சுகத்தை தருவது கர்த்தர் தான். டாக்டர்கள் உனக்கு சுகம் தர முடியாது. டாக்டர்கள் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க முடியாது. உன் வியாதி உன் கூட தான் இருக்கும். இதுக்கு வேணும்னா இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. உன் வியாதி உன் கூட தான் இருக்கும். இதுக்கு வேணும்னா இவ்வளவு நாட்களை குறித்து நான் வைக்கிறேன், ஏதோ செயற்கை ஆக்சிஜன் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் உங்களை உயிரோட வச்சிருப்பாங்கம்மா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, வியாதியை கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கைதான் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. என்ன வியாதி உன் சரீரத்தில் இருக்கு? வயிற்று வலியா? எந்த இடத்துல உனக்கு வலி? எந்த இடத்துல உனக்கு வேதனை? எந்த இடத்துல உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம்? எந்த இடத்துல உனக்கு தலைவலி? எந்த இடத்துல டாக்டர்கள் இந்த நாட்களிலே இல்லாத ஒரு வியாதி கேன்சர், இந்த நாட்களில் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியை தாக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் என் வாழ்க்கையோ, இதிலே தான் நான் கடந்து போவேனோ என்கிற ஒரு எண்ணங்களை பிசாசு இருதயத்தில் கொண்டு வைத்து ஓ மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறானா? குருடாக்கி கொண்டிருக்கிறானா? குருடாக்கி கொண்டிருக்கிறானா? நோ, நெவர். என்னால இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக என் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய தரிசனம், அவருடைய திட்டங்களின் வாழ்க்கையில நிறைவேறுகிறது வரைக்கும் எந்த மனுஷனாலயோ எந்த பிசாசாலயோ என் ஜீவனை எடுக்க முடியாது. என் ஜீவனை எடுக்க முடியாது. என் சரீரத்தை ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். வியாதியே இருந்தாலும் அந்த வியாதியின் மத்தியில் எனக்கு ஜீவனை கொடுத்து, உபத்திரவமே இருந்தாலும் அந்த உபத்திரத்திலையும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளத்தக்கதாக என் கர்த்தர் என்னை நடத்துவார். வியாதி எனக்கு ஒரு பொருட்டல்ல, நோய் எனக்கு ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் என்னை நடத்துவார். என் வியாதியை என்னை விட்டு முற்றிலுமாய் விலக்குவார். ராமன் சொல்லுங்க, வியாதி இருக்குமா? சொல்லுங்க, வியாதி இருக்குமா? இருக்காது. சத்தமா சொல்லுங்க, இருக்காது. டாக்டர்கள் பாருங்க, புரிய வைக்கணும்னு சொல்லி திரும்பவும் சொல்றேன், நாட்களை குறிப்பார்கள். ஆனா கர்த்தரோ ஹல்லேலூயா நோயை உன்னை விட்டு விலக்குவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.